என்ன மாப்பிள, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடுதுப்புன்னு வந்திருக்கிறீங்க? இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் அத்தை. ஏமாமா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னைக்கும் கடன் கேட்காத ஒரு சிநேகிதன்ட்ட கூட கேட்பீங்க. ஆனா இதுவும் என் குடும்பம் தான் நினைக்கிற என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. இல்ல மாப்பிள்ள, அது எப்படி பொண்ணு கொடுத்த இடத்துல அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு வந்து நிக்க முடியும்? அது சரியா இருக்காது மாப்பிள்ள. மாமா, நீங்க என்ன மருமகனா நினைக்காதீங்க, மகனா நினைங்க. என்ன உங்க மகனா பாருங்க. வேலு இங்க இருந்தா எப்படி உரிமையா கேட்பீங்களோ அதே மாதிரி உரிமையோட எதுவா இருந்தாலும் கேளுங்க மாமா. ஏன்னா கோகிலா உங்களை இங்க தனியா விட்டுட்டு ஆனந்தியோட போயிருக்கான்னா அதுக்கு காரணம் என் புருஷன் இருக்காரு, அவர் என் அப்பா அம்மாவை பார்த்து பாருங்கிற நம்பிக்கையில தான். நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உன் அப்பா அம்மாவை நான் நல்லபடியா பார்த்துப்பேன்னு. அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு மாமா. அதே மாதிரி மருமக ஸ்தானத்துல வச்சு மரியாதை கொடுக்கறேன்னு என்ன தூரமா நிக்க வச்சிடாதீங்க. உங்க கஷ்டம் நஷ்டம் கவலை கண்ணீர் எதுவா இருந்தாலும் அதுக்கு தோள் கொடுத்து தாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை மறந்துடாதீங்க. ஐயோ மாப்பிள, நாங்க என்னைக்கும் உங்களை எங்க புள்ள மாதிரி தான் நினைக்கிறோம், வேத்து மனுஷனா பார்க்கல. அப்போ அந்த வட்டி பணம் நான் கொடுக்கறதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏங்க, மாப்பிள தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, இன்னும் என்ன யோசனை? வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. சரி மாப்பிள்ள, வாங்கிக்கிறேன். எவ்வளவு மாமா வட்டி கட்டணும்? முன்ன வீட்டுக்கு நிலத்துக்கு சேர்த்து 12,000 கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப நிலத்தை போட்டாச்சு, இப்ப வீட்டுக்கு மட்டும் 6,000 ரூபாய். 6,000 ரூபாய் தானே, கட்டிடலாம். நான் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, போய் எடுத்துட்டு வர வேண்டாம், போன்ல அனுப்பி விட்டாலே போதும். ஆனந்தி அப்படித்தான் அனுப்பும். அது இன்னும் ஈஸி தானே, உங்க நம்பருக்கு தானே பணம் அனுப்பணும். பணம் அனுப்பிட்டேன் மாமா. இதோ பாருங்க மாமா, நேத்து வரைக்கும் ஆனந்தி ஒருத்தி தான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. இனிமே அப்படி இல்ல. ஆனந்தி, கோகிலா, வேலு, இப்ப இந்த சரவணன், 4 பேர் இருக்கோம். சீக்கிரம் கடன் எல்லாம் அடைச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள. முதல்ல அந்த ஆளுகிட்ட பணத்தை விட்டு எறிஞ்சிட்டு வாங்க. அதை நான் கொடுத்துக்கல மாப்பிள்ள. மாப்பிள்ள, நாங்க வந்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? உண்மையை சொல்லணும்னா ஆனந்திக்கு இப்படி நடந்ததுல அவங்களுக்கு ஆனந்தி மேல பெருசா கோபதாவெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம எல்லாரும் ஆனந்திக்கு நடந்தது எப்படி அநியாயம் நம்புறோமோ ஆதங்கப்படுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஆதங்கப்படுறாங்க. ஆனா என்ன பண்றது, பெரியவங்க ஊரை ஒத்து வாழ்றது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஊரை மீறி கோகிலாவை கூட்டிட்டு வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ இல்ல ஒரு நல்லது கெட்டதுன்னு வரும்போது நமக்குன்னு யாரும் வந்து நிக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனாலதான் கொஞ்சம் பிடிவாதமா இருக்காங்க. அதுவும் சீக்கிரமே அவங்க மனசு மாறிடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், அவங்க மனசை மாத்தி கோகிலாவை ஏத்துக்க வைப்பேன், என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழ வைப்பேன். தைரியமா இருங்க. அது போதும் மாப்பிள்ள, எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். பேச்சு, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போடு, நான் போய் பணத்தை எடுத்து கட்டிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டுதான் போகணும். சரி மாமா, நான் உங்களை பைக்ல கூட்டிட்டு போறேன். ஐயோ மாப்பிள, அந்த விளங்காதவங்க முன்னாடி நீங்க போய் நிக்க வேணாம், நீங்க இருங்க, மாமா போய் கட்டிட்டு வருவாரு. ஆமா மாப்பிள்ள, உங்களை பார்த்தா அவங்க ஏதாவது அம்புடு பாக்க, நீங்க இங்கேயே இருங்க, நான் இந்த அப்போ வந்துடுறேன். சரிங்க பேச்சு, வந்துடுறேன். சரி மாப்பிள, உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க.
எல்லாரும் வாசல்ல தான் இருக்கோம், நீ வந்தாதான் உள்ள போவோம்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தா ஆளையே காணோம். எங்க வந்துகிட்டு இருக்கான்? ஏன் அன்பு வாசல்ல நின்னுட்டு இருக்கிய? முத்தண்ணன் ஜெயந்தி அக்காலாம் எங்க? அவங்க இன்னும் வரல, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க உள்ள போலாம் அன்பு. இல்ல ஆனந்தி, நாங்க வாசல்ல வெயிட் பண்றோம், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போவோன்னே முத்து சொன்னான். ஆமா, நீ மட்டும் வந்திருக்க? சௌசோ எங்க? அவ கடைக்கு வரணுங்கிறதே மறந்து கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டா. ஓ அப்படியா? சரி முத்தண்ணன் எங்க இருக்காருன்னு போன் பண்ணி கேளுங்க. ம். என்னாச்சு? இல்ல, பைக்ல வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், போன் எடுக்கல. எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். சரி, காலையில சாப்பிட்டியா? இல்ல. சாப்பிடலையா? சரி வா, அங்க போய் ஏதாவது சாப்பிடலாம். இல்ல வேணாம். ஓ அப்படியா? சரி, உனக்கு வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம். என்ன பாக்குற? நானும் இன்னும் சாப்பிடல. அதான் நீயும் வந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஏய் பாவி, உயிருக்கு உயிரா லவ் பண்ற பொண்ணுகிட்டயே சாப்பிடலான்னு போய் சொல்றியாடா? என் அழகிய சாப்பிட வைக்க இந்த அழகம் போய் சொல்லலாம், தப்பே இல்லை. வீட்ல இருந்து சாப்பிட்டு கிளம்பலையா நீங்க? நான் நேத்து நைட்ல இருந்தே சாப்பிடல. ஏன் அன்பு இப்படி பண்றீங்க? எதுக்கு நைட்ல இருந்தே சாப்பிடல? காரணம் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, பசிக்கல. சரி வாங்க சாப்பிடலாம். நீயும் சாப்பிடுறேன்னு சொல்லு, நான் வரேன். இல்லனா வேண்டாம். சரி நான் சாப்பிடுறேன், வாங்க. வா. அண்ணா, பானிபூரி 2 பிளேட்னு.